டாக்டர் வணக்கங்க. டாக்டர் பூபதி வணக்கம் சார். டாக்டர் எஃப்சிஆர்ஏக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய தீர்மானம், அதே போல நீட்டுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய தீர்மானம், இப்போ டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராக, அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக இவர்கள் கொண்டு வரக்கூடிய தீர்மானம், எதெல்லாம் சென்சேஷபிளா இருக்கோ, எதெல்லாம் சமூகத்தில் பேசுபொருளாகிறதோ அதை குறித்து மாத்திரம் மட்டுமே தான் திரு விஜய் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலும் பேசினார். அது உண்மையா பொய்யாங்கிற ஆராய்தலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதை மட்டும்தான் பேசினார். இப்போதும் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகும் இது இப்போது பேசுபொருளாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால் இதை தீர்மானமாக இந்த அரசு கொண்டு வருகிறதா, அல்லது உண்மையிலேயே இதை உள்ளார்ந்து புரிந்து இது ஒரு பிரச்சனைக்குரியது அப்படிங்கிற புரிதலோடு தான் இந்த தீர்மானங்களை இந்த அரசு கொண்டு வருகிறதா? அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த தாவேகா அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான தீர்மானம் என்பது நிலைமைகளை புரிந்து கொண்டு சரியான விதத்தில் தான் இந்த எதிர்ப்பை காண்பிக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் தீர்மானம் வந்திருக்கிறது. சரி, இது அரசியலா இல்ல ஆதாயமா என்றால் இது அரசியல் ஆதாயம் அல்ல, இது எதிர்ப்பு. பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் அடிப்படையிலே இது மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அடிப்படையிலே இது சிறுபான்மை மக்களுக்கான மத நல்லிணக்கத்திற்கான எதிராக வரக்கூடிய பிரச்சனை. கல்வி சம்பந்தப்பட்ட கல்வியினுடைய அதிகாரத்தை, மையத்தை எங்கு குவிப்பது, ஒன்றியத்திலே குவிப்பது என்ற சிந்தனை போக்கு. அதற்கடுத்து அதிகாரத்தை யார் பகிர்ந்து கொள்வது, இந்த இந்திய நாட்டினுடைய அதிகாரத்தை யார் எடுத்துச் செல்வது, இந்த 4 விதமான சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் தான் இது. எஃப்சிஆர்ஏ இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், தமிழை முதலில் பாடக்கூடாது, வந்தே மாதரத்தை முதலில் பாட வேண்டும் என்பதற்காக இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் என்கிற கருத்துக்களாக இருக்கட்டும், மேலோட்டமாக பார்த்தால் உள்ளார்ந்த அரசியலில், இந்த தமிழக அரசியலில் பார்த்தால் இது பதவிக்காக செய்கிறார்கள் என்பதை விட்டுவிட்டு இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய அத்தனை விதமான தீர்மானத்திற்கு, சிந்தனைக்கு எதிராக களமாடுகிற ஒரு ஆதரவான ஒரு தீர்மானம். அப்ப தீர்மானம் போட்டு விட்டார்களே, இந்த தீர்மானத்தினால் பலன் என்ன என்று சொன்னால், இந்த தீர்மானம் என்பது இது என்ன கிடைக்குது, லீகல் பைண்டிங் வருமா அப்படின்னா லீகல் பைண்டிங் வராது. அப்ப என்ன பைண்டிங் இருக்கும், இட் இஸ் கிவ்ஸ் அ மாரல் வெயிட்டேஜ். அதாவது மனநிலையிலே, சிந்தனையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒண்ணு. அப்போ இந்த தீர்மானம் என்பது கிவ்ஸ் அ மாரல் வெயிட்டேஜ் ராதர் தன் த லீகல் வெயிட்டேஜ். இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அடிப்படையில ஏன் தீர்மானம் போடுறதா நம்ம தாவேகா அரசை பாராட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த தாவேகா அரசு இது போன்ற நிலைகளிலே, மொழியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை அது சரியாக எடுக்கிறதா இல்ல தமிழகத்திற்கு உகந்ததாக எடுக்கிறதா என்ற கவலையா இருந்துச்சு. இப்ப தீர்மானம் போட்டதுனால அந்த கவலைகள்லாம் முடிஞ்சு ஒரு நிம்மதி வருது. என்ன அப்படின்னா, இது போன்ற இந்த தீர்மானத்தை, இந்த போன்ற தீர்மானத்திற்கு, இந்த சட்டங்களை எதிர்த்து, இந்த மசோதாக்களை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறதே ஒரு நல்ல விஷயம். இது ஒரு தொடக்கம். அப்போ இந்த நீட்டாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், 2வது எஃப்சிஆர்ஏ என்று சொல்லக்கூடிய சட்டத்துக்கு ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்த்து நின்று போராடுது. அப்ப எதிர்த்து நின்று போராடும் பொழுது, இந்த தாவேகா ஆட்சியும் அதனோடு சேர்ந்து போராடும் பொழுது தமிழகத்துக்கு அது ஒரு வெற்றி பாதை. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இது இஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட், அப்படிதான் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் சார். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுங்க, டீலிமிட்டேஷன் ஒண்ணு இது வந்திருக்குது. இப்ப இந்த டீலிமிட்டேஷன் பெரிய எதிர்ப்புக்கு இடையில தான் இந்த தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் உள்துறை அமைச்சர் ஜேபிசி, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கொண்டு போயிருக்காங்க. ஜேபிசிக்கு ஏன் கொண்டு போனாங்க அப்படின்னா, மீண்டும் அது தோற்கடிக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தினாலதான் ஜேபிசிக்கே போகுது. எத்தனையோ தீர்மானங்கள், 11 தீர்மானங்கள் இந்த நாடாளுமன்றத்துல 11 தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க. அதுல 2 தீர்மானம் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விவாதமே இருக்குது. அது எதிர்ப்புக்கு இடையில விவாதம் நடந்திருக்குது. 11 தீர்மானங்களும் கொண்டு எல்லாம் அமளியில முடிஞ்சிருக்குது. அப்போ ஒவ்வொரு முறையும் தீர்மானங்கள் தன்னுடைய அறுதி பெரும்பான்மையில், பலத்த பெரும்பான்மையில இது அவங்க நிறைவேற்றி போயிட்டே இருக்கிறாங்க.
அப்ப தாவேகா அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானம், வரவேற்கப்பட தீர்மானம், தமிழகத்தினுடைய நினைவுகளை, எண்ணங்களுக்கு ஆதரவாக இருந்து உறுதியோடு போடக்கூடிய தீர்மானம் என்கிற அடிப்படையில பார்க்கணும். அது ஒவ்வொரு தீர்மானத்தையும் பத்தி விவாதிச்சோம்னா நிறைய விவாதிக்கலாம். அது எஃப்சிஆர் இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் விவாதிக்கலாம் சார். அப்போ இதை நம்ம ஆதரிக்கிறோம். அதே சமயத்துல இப்ப ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், இதே மாதிரிதான் தீர்மானம் போட்டாங்க. சரி, அப்ப இவங்களும் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம செய்யக்கூடிய கேள்வி. ஐயா சத்தியம் சொன்ன மாதிரி 3 தான் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, ரெண்டாவது எக்ஸிகியூட்டிவ் பாடி. அப்ப இந்த 3க்கு மேல இன்னொரு பாடி இருக்கு சார், ரொம்ப முக்கியம். தட் இஸ் கால்ட் பீப்புள்ஸ் ஃபோர்ஸ். மக்கள் திரள், மக்கள் போராட்டம். ஏன்றால் நிரூபித்து காமிச்சது. அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பார்ட்டி என்றுமே தலைவணங்காத ஒரு ஒன்றிய அரசை, என்றுமே அடிபணியாத ஒன்றிய அரசை அடிபணிய வைத்து, தலைகுனிய வைத்து, அவருடைய கல்வித்துறை அமைச்சரை நீக்க வைத்ததற்கான காரணம் மாணவர்களுடைய எழுச்சி, மக்களுடைய புரட்சி. ஆக இந்த தீர்மானம் மட்டுமே ஏதாவது ஒரு 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 பாசிட்டிவ் கொண்டு வந்தா, பாசிட்டிவ் கொண்டு வரும். இந்த தீர்மானத்தின் மூலம் இந்த நாட்டினுடைய மக்களினுடைய மாணவர்களையும் மக்களையும் திரட்டி மக்கள் புரட்சியின் மூலம் தமிழகத்தினுடைய உரிமை, மொழி உரிமை, இன உரிமை, இட உரிமை, அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. ஓகே டாக்டர், உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க நீங்க ரொம்ப அக்கறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால, இவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது முதலில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பில்லு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, முதல்ல பாடணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இந்த அரசு முன்னெடுத்திருக்கிறது. டாக்டர் 2018 ஆண்டு 24/1/2018 சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் அது ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட விஜயேந்திரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எந்திரிச்சு நிற்கலைன்னு உடனே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க போய் ஒரே தகராறு பண்ணுறாங்க. இந்த தகராறு பண்ண வழக்கு எங்கே நடக்குதுன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடக்குது. இந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடக்கும்போது 2021 12வது மாதம் 6ஆம் தேதி அப்போது ஜட்ஜு என்ன பண்ணுறாரு, திரு GR சுவாமிநாதன் ஒரு உத்தரவு போடுறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசாணை எண் 3584 23/11/1970 பிறப்பித்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாணை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உள்ளாட்சி அமைப்புகள், அரசு விழாக்கள் மற்றும் கல்வி நிலையங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கே தவிர, பாடும்போது எந்திரிச்சு நிற்கணும்ட்டு சொல்லலை. அதனால் இவர்கள் எல்லாம் இந்த மத குருமார்கள் எல்லாம் மிக உயர்வானவர்கள், அவர்கள் எந்திரிச்சு நிற்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்து அந்த வழக்கை ரத்து பண்ணி விட்டுறாரு. அவங்களும் மன்னிப்பு கேட்டதுனால தமிழ்நாடு அரசாங்கம் உடனே என்ன பண்ணுதுன்னா, டிஎம்கே அரசாங்கம் அடுத்த ஒரு 5 நாள் 6 நாளில் திரும்ப ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறாங்க. அப்போ திமுக அரசு திரும்ப ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. அந்த அரசாணை என்ன சொன்னது அப்படின்னா, இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது யாராக இருந்தாலும் எந்திரிச்சு நிற்கணும்ட்டு ஒரு உத்தரவை போட்டுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் 1970 இருந்து 2021 வரை பல கட்டங்களாக இது வந்திருக்கு. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இந்த அரசு இதை முதலில் பாட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறது இல்லை, அது இங்கே பேசுபொருளாகிறது. 3வதாக இதை நீங்கள் கொண்டு போய் தள்ளி வச்சிட்டீங்க, அதை இந்த அரசு அனுமதித்து விட்டது அப்படிங்கிற விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்களே தவிர, உண்மையிலேயே இது எத்தனை கட்டங்களாக இந்த பிரச்சனை நகர்ந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சு இதை செஞ்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா டாக்டர்? முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திருக்கேன். தாவேக அரசு மேல சில சமயத்தில் அவர்கள் செய்த காரியங்கள் நல்லதாக இருந்தாலும், சில காரியங்களில் அவர்கள் முன் உறுதியாக தன்னுடைய நிலைப்பாட்டை உறக்க சொல்லுவதிலே அவர்கள் தயக்கம் காட்டினார்கள். வருத்தம் இருக்கிறது என்பதுதான் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதிலே முதலே முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிலே அதை எக்காலத்திலும் ஒத்துக்கொண்டே இருக்கக்கூடாது. மத்திய அரசோடு ஒரு இணக்கமான போக்க பயன்படுத்தி ஒரு சப்டில் பாலிசி, ஒரு பேலன்ஸ்டு பாலிசி ஏற்படுத்தி அங்கிருக்க வரக்கூடிய நிதிகளை வரவழைத்து
போன டிஎம்கே கவர்மெண்ட்ல நம்ம கஷ்டப்படாம இவங்க கிட்ட ஏதாவது பாடி கீடி ஆடி கீடி அந்த நிதியை வரவழைச்சு அதன் மூலம் நம்ம ஆட்சியை கொண்டு போலாம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த மாதிரி காரியங்களை நகர்த்தி இருக்கிறாங்க. முதல்ல இருக்கக்கூடிய பதவியேற்பு விழா, அதற்கு கவர்னருடைய விழா, அதற்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய விழா, அந்த 3. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, ஒரே ஒரு விஷயம், இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுந்து போகாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தமிழ் என்பது நீச பாஷை என்று சொல்லுகிறார். டாக்டர் முடிக்க போறேன் சார், தமிழ் தாய் வாழ்த்து படுத்தி என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன் சார். சார், 1970 இருக்கக்கூடிய நிலைமை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற அடிப்படையிலே தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையிலே அன்றைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் 11/3/1970 கொண்டு வரப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து முன்னாக பாடணும். அது எல்லா பள்ளிகளிலும் கல்லூரியிலும் பாடப்பட்டு வந்துச்சு. அதற்கு பிறகு தமிழுக்கு அவமரியாதை ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும் எப்படி அவமரியாதை ஏற்பட்டது, யாரு எந்திரிச்சு நிக்காம இருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டே இருக்காங்க. அதனால நிர்பந்தத்தின் அடிப்படையிலே 12/12/2021 மதிப்பிற்குரிய ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த பொழுது அது நெறிமுறைப்படுத்தப்பட்டு எல்லாரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னது. அதற்கடுத்து ஒன்றிய அரசு தன்னுடைய சித்தாந்தை மாற்றிக்கொண்டு ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி என்கிற அடிப்படையில் கொண்டு வந்தே மாதரத்தை முதலில் பாட வேண்டும், அதுக்கடுத்து தேசிய கீதம் என்று அதை முதலில் பாட வேண்டும் என்று ஒரு பில்லை ஏற்படுத்தி நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அந்த சிக்கலை எதிர்த்து அது எப்படியாவது இது எதிர்க்கப்பட வேண்டும், தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் தமிழக வெற்றி கழகத்தினால் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இதோடு நின்றுவிடக் கூடாது, இதற்கு ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். தமிழகத்திலே தமிழ் தாய்மொழிக்கு தமிழ் தேசிய நமது பாடல் ஸ்பெஷலா கொண்டு வரணும்னு சொல்றீங்க. நன்றி.